Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிராண்டிங் அண்ட் சோஜோட 7th பார்ட் தான் பார்க்க போறோம். நம்ம புதுசா பண்ண ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்க சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பேஜை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காம ஆர்டர் பிளேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஹீரோயினியும் யுமியும் தான் காட்டுவாங்க. கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்திருப்பாங்க. ஹீரோவும் யார் அதுன்னு சொல்லி கேட்கும்போது யுமியும் ஃபர்ஸ்ட் நான் ஹீரோயினை கீழே கொண்டு வர வேலையை பார்க்க சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு அதை பாரு, அப்புறமா இதெல்லாம் பற்றி நீ கேட்பியாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோயினும் எல்லாம் அந்த மூஞ்சினால தான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறேன்ட்டு ஹீரோ ஃபேஸை பார்த்து தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவையும் சோயிங்கும் தான் காட்டுவாங்க. இந்த சைடு சோயிங் பண்ண ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி வரும்போது பண்ணால் விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் சோயிங் பண்ண ஒரு ஜூஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. டக்குன்னு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோயிங் பண்ணால் தடுப்பாங்க. ஹீரோ இதில் என்ன இருக்குது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ குடிச்சிடலாம், நான் குடிக்கலான்ட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஆனால் சோயிங் அப்போ தான் மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க, இவளுக்கு வந்து பீச் வேற அலர்ஜி, இதை விட குடிச்சிட்டு போயிருக்கேன், என்னாக போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா ஹீரோயின் வந்திருக்க மாட்டாங்க. இன்னும் இவங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கட்டும் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலேன்ட்டு கண்ணாடி பார்க்கும்போது மூஞ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அலர்ஜியாக வந்திருக்கும். ஹீரோ பார்த்தா பயந்துருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என் ஃபேஸில் என்னமோ ஆயிடுச்சு போஸ், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் 3rd ரோவில் டேப்லெட் இருக்கும், எடுத்து போட்டு அமைதியாக தூங்குன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஹீரோவை தான் கட்டுவாங்க. கிளம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, எடுக்கவே மாட்டாங்க. ஓஹோ உங்களுக்கு அவ்வளோ ஆயிடுச்சு இல்லை ப்ராஸ், பாருங்க எனக்கு உங்கள் இமேஜை டேமேஜ் பண்ணுறது என்னோட மெயின் வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கூமாளித்தனமாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு போவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்களே, இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணி வந்தோடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்து வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கீழே வந்து காங்கும் அலெக்ஸும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பாங்க. போதும் இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்தாங்க, ஆனால் டீம் உன்னோட பேசணும்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு ஹீரோயின் போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த சைடு ஹீரோக்கு டென்ஷன் ஆகும். சரி போதும் இன்னைக்கு வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன்ட்டு டேபிளில் போய் பார்த்தா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த இதை பார்ப்பாங்க. ஓஹோ இவங்க இந்த லெவலுக்கு போயிட்டாங்களா, நம்ம இதை ஏதாச்சும் பண்ணணுமே, நம்ம ஏதாச்சும் புதுசாக யோசிக்கணுமேன்னு சொல்லும் போது ஆமாம் நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும். குடிக்கும் போது எல்லா ட்ரிங்க்கும் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம கூட ஜெனி வராங்க, அவங்கள குடிக்கிறதே இல்லைன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ பண்ண ஒரு தாட் வரும், ஆமாம் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் குடிக்க மாட்டேங்காங்க, இதுக்கு பின்னாடி நம்ம ஏதாச்சும் கொண்டு வரணுமே சொல்லி யோசிச்சுட்டு ஜெனி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஒரு ஸ்டோரி போட்டிருக்கா, நீங்களே பாருங்கன்னு சொல்லி எடுத்து காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே நான் இனி இந்த ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறதில்ல, என் லைஃப் தேடி நான் போக போகிறேன்னு சொல்லி ஸ்டோரி போட்டோடனே ஹீரோ இதை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ ஜெனி தப்பான முடிவு எடுத்துறாருன்ட்டு ஜெனி ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி ஓடி வருவாங்க. ஆக்சுவலி டாக்ஸி பிடிக்கிறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. சூசைட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி பிடிச்சி இழுத்து கை காயெல்லாம் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஜெனி என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருமா சின்ன வயசுல இந்த தற்கொலை முடிவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது யார் சொன்ன தற்கொலை முடிவும்பாங்க. அப்போதான் ஹீரோக்கு தோணும், ஐயோ இவங்க டாக்ஸி பிடிக்க வந்திருக்காங்களான்ட்டு தனியாக பேசுறக்காண்டி வருவாங்க. அப்போ ஜெனியை பட்டு ஏன் வேலையை விட்டு போகிறேன், உனக்கு வேறு ஏதாச்சும் வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கிடச்சிருச்சு, நேற்று நைட்டே எல்லாத்தையும் நான் ஃபைனல் பண்ணி பேசிட்டேன்ட்டு ஒரு இன்ஸ்டா பேஜை காட்டுவாங்க. இதுக்கு கீழே தான் நான் இன்ஃப்ளூயன்ஸாக வேலை பார்க்க போகிறேன், எனக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா, நீங்கள் சீக்கிரமாக ரெசிக்னேஷன் பேப்பரை ரெடி பண்ணிடுங்க, இந்த நோட்டீஸ் பீரியடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. ஹீரோவும் பண்ண அந்த பேஜை பார்த்துட்டு ஐ திங்க் ஸ்கேம்னு நினைக்கிறேன், ஜெனி இங்கே போய் மாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஜெனியை தான் காட்டுவாங்க. புதுசாக ஒரு ஆள் கூட பார்த்துருந்தோம் இல்லையா, அவங்க கூட கான்ட்ராக்ட் போடுறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே இருக்கும். நான் எப்படா உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியும்ட்டு ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே இருக்குன்ட்டு ஜெனி பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பாஸும் என்னம்மா எல்லாமே ஓகேவா சைன் போட்டுறியா, உனக்கு நிறைய காசு கிடைக்குன்னு சொல்லும்போது ஜெனி எதுவுமே படித்து பார்க்காம சைன் போட்டுருவாங்க. நான் இப்போத்துலேருந்து என் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாஸும் வாய்ஸ் எல்லாம் மாற்றிட்டு நீ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், அங்கே போய் நின்று பாட்டு பாடி டான்ஸ் எடுத்து வீடியோ போடுன்னு சொல்லும்போது ஜெனிக்கு புரிஞ்சிடும், ஓகே இது ஏதோ தப்பான இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து நம்ம கிளம்பிடணும்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது அந்த பாஸ் பண்ண விட மாட்டான், பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிடுவா, இங்கேருந்து போனீங்கன்னா நீ கான்ட்ராக்டுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்குன்னு மாட்டிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ பார்த்தா செம மாக வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யார் நீ சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் யூடியூப்ல மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் என்னை பற்றி தெரியாதான்னு சொல்லும்போது அவங்க கூகுளில் சர்ச் பண்ணலான்னு போவாங்க. இது உடனே நீ எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம், நான் உன்னை பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். இப்போ ஜெனியை மட்டும் நீங்கள் இருந்து விடலைன்னா ஜெனிக்கு நடந்த எல்லா விஷயத்துமே பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல போட்டுருவேன், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான் உங்க கதையும் முடிஞ்சதுன்னு சொல்லும்போது இவங்களாம் லைட்டாக பயந்துருவாங்க. நான் இங்கேருந்து ஜெனியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜெனியை கையோடு கூட்டிகிட்டு வருவாங்க. ஜெனியும் தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது ஓகே இங்கே எதுவும் பேசிக்க வேண்டாம், நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் போகலான்னு பார்க்கும்போது இவங்க ஃபேக்குன்னு சொல்லி அந்த பாஸ் கண்டுபிடிச்சு
பிடிச்சிருவாங்க. பிடிங்கடா அவங்களேன்னு சொல்லிட்டு பிடிக்கிறக்காண்டி பின்னாடி துரத்தி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறக்கு ஓடிட்டு இருப்பாங்க. கரெக்டாக சிக்னலில் பார்த்தீங்கன்னா யுமியும் ஹீரோயினும் பண்ண எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. இவங்க ஓடுறத பார்த்துட்டு ஹீரோயின் மறுபடியும் என்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னு வேற தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களும் பார்த்தா டக்குன்னு ஒரு சைக்கிள் எடுத்து போயிடலான்னு பார்த்தா சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஸ்டெப்ஸாக வந்துடும். ஐயோ இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது தான் இந்த ஸ்டெப்ஸில் ஏறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு அலெக்ஸ் சாங்கும் வந்திருப்பாங்க. இவங்க மேலே காஃபி கொட்டுற மாதிரி கொட்டி இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அதனால இவங்களும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாங்க. ஆஃபீஸில் தான் இவங்க 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க. சரி நடந்துச்சு, இனி இந்த மாதிரி நம்ம நடக்காம பார்த்துக்கலாம், நம்ம எல்லாம் திரும்பி ஒன்று சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேர்த்தையும் கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம நல்லா கொண்டு வரோன்ட்டு அவங்க பார்த்தா ராத்திரி பகலாக பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி நம்மளுக்கு யுமியும் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அந்த ஆக்டரை வச்சு இவங்களும் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி வார் தான், உங்களுக்கும் எனக்கும் சண்டை தான், யார் ஜெயிக்கலான்னு பார்த்துலான்னு சொல்லி டெக்ஸ்ட் வந்திருக்கும். ஹீரோயின் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனியோட ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அங்கே உள்ள ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபேவர் கேட்கறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அப்படியே ஆஃபீஸில் நம்மளுக்கு சோயிங் தான் காட்டுவாங்க. இந்த சைடு ஹீரோயினும் யுமியும் ப்ராஜெக்ட் பண்ணல அந்த போஸ்டர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவங்க இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு சோயிங்க்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே லிஃப்ட்டில் ஹீரோயின் போகலான்னு பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வருவாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்காங்க. அவங்க 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. ரூம்குள்ளே வந்து அவங்கவுங்க வேலையை தான் தனித்தனியாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற சோயிங் தான் காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு அந்த பீச் ட்ரிங்க் குடிச்சா அலர்ஜியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஆனால் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். அதனால இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினை லவ் பண்ணுறாங்க போல. அப்படியே அவங்க ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணுற டேட்டும் வந்திருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோட டீம் மாசம் வந்திருப்பாங்க. யுமியை பார்த்து எங்ககிட்ட வின்னிங் டிக்கெட் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது யுமியும் எங்ககிட்ட தான் இருக்கும்பாங்க. பின்னாடி பார்த்தா அந்த ஆக்டர் தான் வந்திருப்பாங்க. ஹீரோனும் இவர் என்ன இங்கே பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் வந்து அவங்க ப்ரெசன்டேஷனை கொடுப்பாங்க அந்த பாஸ் முன்னாடி. அந்த சிஓக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஹீரோனோட ப்ராஜெக்டை கூட பார்க்காம நீங்களே பண்ணிருங்க யுமி, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் சொல்லிட்டு போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. அது எப்படி போட்டினா 2 பேர்த்தோட தானே பார்க்கணும், எங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி சொல்லும்போது உங்களால் இவ்வளோ பெரிய ஆக்டை அஃபோர்ட் பண்ண முடியுமா, முடியாதுல்ல, அதனால இந்த ப்ராஜெக்ட் யுமிக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு அவர் போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஆக்டர் இருக்கா இல்லையா அவரை பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ட்ரக் இஷ்யூவில் நீங்கள் மாட்டிருக்கீங்க, இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்களும் சர்ச் பண்ணி பார்த்தா இவர் பார்த்தா ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். இது அந்த ஆக்டருக்கு கேள்விப்பட்டோடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அதெல்லாம் நீ தானே பண்ண, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிடல இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது கேம் இஸ் அ கேம், நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல என்ன வேணாலும் நடக்கலாம் பார்த்துருந்துக்கோன்ட்டு நடந்துருச்சு அவ்வளோதான், இதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஆக்டருக்கு செம டென்ஷன் ஆயிரும். கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த சிஓ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க சொல்லும்போது இவரை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் புதுசாக கொண்டு வர பிராண்டுக்கு இவர் தான் அம்பாஸ்டராமே, உண்மையா நீங்கள் இவரை வச்சு சைன் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ தெரியாமல் இவங்க காலை மிதிச்சிருவாங்க போல். அவர் காலுக்கு ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருப்பாங்க. இந்த சைடு எல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மாறி பார்த்துப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. ஹீரோ ஒன்றுமே புரியாது. யுமியும் வந்து இதை பார்த்துட்டு அப்போ இதெல்லாம் பிளானான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. அவர் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக தான் இருக்கும். அந்த விஷயத்த நினச்சி சிரிப்பாங்க. ஏன்னா இந்த பிளானை போட்டதே ஹீரோயினாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஹெட் ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. யுமியை உட்கார வச்சு எல்லாருமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு சிஓவும் வருவார். அவர் காலை பெரிய கட்டு போட்டு வீல் சேரில் தான் வருவாங்க. இந்த மாதிரி உங்களை நம்பி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தோம், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்லி இந்த டேரக்டர் லேடி கொஸ்டின் பண்ணும்போது இந்த மாதிரி இல்லை என் மேலே எந்த தப்புமே கிடையாது, இது நியூ ஐடி அந்த ஹீரோ பண்ண வேலை தான் சொல்லிட்டு ஹீரோனா யார் ஹீரோயின் தானே அவங்கள மீன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்ப அந்த நியூ ஐடி மேலே போடாதீங்க, இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தான் சொல்லி சொல்லும்போது யுமினால் ஏற்றுக்க முடியாது, இதுக்கு எப்படி நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியும்னு சொல்லும்போது இந்த சைட்லேருந்து பாஸ் நீ அமைதியாரு, எல்லாமே உன்னால் தான், அவனால் கூட எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், உன்னால எனக்கு லாஸ் தான், நான் காலில் அடிப்பட்டது தான் மிச்சம், உன்னை நம்பி இந்த இவ்வளோ பெரிய பதவி ஒன்று கொடுத்துருக்க கூடாது, நாங்கள் கொடுத்தது எங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க. யுமினால இதை கேட்டு தாங்கிக்கவே முடியாது. அந்த பிராண்டிங் எப்படி பண்ணுறதுன்னே தெரியும்னு சொல்லும்போது அந்த மெயில் டேரக்டர் இருப்பாரு அவர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் தான் காம்படிஷன் வச்சிங்களே பேக்கப்க்கு ஒரு பிளான் இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ தான் சிஓ யோசிப்பாங்க, ஆமால ஹீரோயின் நீங்கள் வர சொல்லுங்கம்பாங்க. யுமியும் ஹீரோயினான்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. சாரி இந்த இடத்துல ஹீரோயினுங்கிறது ஹீரோவை தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட பேச மாட்டாங்களே, இப்போ நம்ம 2 பேரும் ஒரே டீமில் எதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு
உன்னை சேர் பண்ணுறக்கண்டு தான் நான் வந்திருக்கேன்பாங்க. அப்போ நீங்கள் ப்ராப்பராக நான் சேரே பண்ணலன்னு சொல்லும்போது இந்த மாதிரி அவங்ககிட்ட போய் ப்ரூவ் பண்ண, நீ யாருன்னு போய் காட்டு, உன்னோட டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஓகே நீங்கள் இப்படி பேசுனாலும் 10 நாளைக்கு உங்கள் மேலே கோபமாக இருக்கேன்ட்டு அங்கேருந்து போவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹியூமி வந்து இவங்க 2 பேர்த்தையும் பார்ப்பாங்க. ஹீரோ வந்து முறைச்சிக்கிட்டே தான் போவாங்க. இந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட வந்து என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டில, இதுக்காண்டி தான் என்கிட்ட பழகுனியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் போட்டி வந்துட்டா வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கும், என்றைக்குமே நீ மட்டும் வின் பண்ணணும்னு நினைக்காதன்ட்டு காது பக்கத்தில் வந்துட்டு எனக்கு எப்பவுமே ஹீரோ தான் முக்கியம்ட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. ஹீரோ ப்ரெசென்ட் பண்ணுறது தான் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்குமே ஹீரோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்காது. ஆனால் இந்த டாக்டர் லேடி மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சதுக்கு பார்த்தா தான் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடைக்கும். அவங்களுக்கு வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிராண்டை எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் குடிக்கிறது அவங்க மூடை பொறுத்து தான். அவங்க மூடை பொறுத்ததுக்கு அவங்க ஏதாச்சும் ஒன்று குடிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க, லிக்கர் குடிக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் ஆல்கஹாலிக் லிக்கர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ண போகிறோம்பாங்க. இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிடுவாங்க. ஹீரோவே பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ சிஇஓ கேட்பாங்க, இதை நீங்கள் எப்படி ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இருக்கவே இருக்காங்க ஜெனின்னு சொல்லுவாங்க. பிளானே பண்ணால் நான் ஆல்கஹாலிக் லிக்கர் தானே, அது யார் வேணாலும் குடிக்கலாம், அதனால ஸ்கூல்லேயே இதை ப்ரமோட் பண்ணல, ஸ்கூல் தீமில் கொண்டு போகலான்ட்டு அந்த இடத்துல பார்த்தா எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே பார்த்தா அவங்க பழைய ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் அந்த இடத்துக்கு போட்டு வந்திருப்பாங்க. ஜெனியும் பார்த்தா அவங்க இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்தா போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஸோயிங்கும் பார்த்தா ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அந்த அலர்ஜி உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அந்த ஜூஸ் எனக்கு அலர்ஜின்ட்டு, எவ்வளோ நாள் நான் அரிப்பிலே இருந்தேன் தெரியுமான்ட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவரும் சாரின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலான்ட்டு அந்த இடத்துல பார்த்தா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. உள்ளேருந்து ஹீரோ அதை பார்த்தோன்னே நம்ம 2 பேர் போய் இதை தனியாக செலிப்ரேட் பண்ணலான்ட்டு அவங்க 2 பேரும் போகிறத பார்த்தீங்கன்னா ஸோயிங்கும் பார்ப்பாங்க. 2 பேர் ட்ரிங்க் பண்ணிகிட்டே பேசுவாங்க. அப்போ ஹீரோனும் ஹீரோ கிட்ட இது உன்னோட முதல் வெற்றியில் நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் இந்த பிளானை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கல, நானும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், ஆனால் உன் வாய் ஓட்ட வாய் நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பேர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ பண்ண ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நம்ம 2 பேரோட பாடி மறுபடியும் மாறின பிறகும் நம்ம 2 பேரும் ஒன்றாவே ட்ரிங்க் பண்ணுவோம், தனியாக ட்ரிங்க் பண்ணாதீங்க ஓகேவா, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்கன்ட்டு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி போகும்போது ஹீரோ ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே போகிறீங்க, ஹியூமிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்களா, அந்த சிஓ தான் இருக்காரான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எனக்கு அது தெரியல, ஆனால் இப்போ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணவங்களுக்கு ஹீரோயின் தேவையில்லை, ஹீரோ தான் தேவைப்படுது ஏதோ விதத்தில், அதுதான் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பத்திரமா வந்துருங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி உன் உடம்புக்கு எதுவுமே ஆகாது, நான் உங்கள்கிட்ட பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொல்லும்போது ஹீரோ நான் ஒன்றும் என்னை பற்றி கவலைப்படல, உங்களை பற்றி தான் கவலைப்படுறேன், நீங்கள் சேஃபாக இருக்கணும் ஓகேவான்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் போகும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேஃபாக வந்துருங்க உங்களுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் என்ன ரொம்ப குடிச்சிட்டியா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் கொஞ்சம் குடிச்சிட்டேன்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க. டக்குன்னு எடுத்துகிட்டு யூத் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கண்ணத்தை அடிக்கும்போது இந்த மாதிரி நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது அந்த வழியாக வந்த ஷோயிங் பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஸ்மால் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா பை பாய்.